அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களும் அதிர்ந்து போற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்றதான் வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவாளர்கள் பார்த்தீங்கன்னா இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று, கட்சியில இணையாம நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழ் தேசத்திற்கும் ஆதரவு அளிப்பவங்க ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் கட்சியில இணைந்து கட்சியை வளர்ப்பதற்காக கட்சியுடைய நிர்வாகிகளாகவே உழைப்பவங்க ஒரு பக்கமும். இந்த மாதிரி இரண்டு கேட்டகரியா தான் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வகையில நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஏகலைவன் பார்த்தீங்கன்னா தற்போது நாம் தமிழர் கட்சியிலிருந்து சற்று தள்ளி நிற்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா போஸ்டாக வெளியிட்டிருக்காரு. இந்த ஒரு விஷயம் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுமே வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய இடியாகவே பார்க்கப்படுது. ஏன்னா ஏகலைவன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகை துறையில் இருந்துட்டு இருக்காரு. நாம் தமிழர் கட்சி குறித்து பல விஷயங்களை தன்னுடைய ராவணன் மீடியா அப்படின்ற யூடியூப் சேனல்ல போட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நபர் திடீரென இந்த முடிவு எடுத்தது அப்படின்றது ஒரு பெரிய பின்னடைவாக தான் பார்க்கப்படுது. கொஞ்ச காலங்களாகவே நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா பணத்துக்காகவும் பதவிக்காகவும் விலகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வகையில் நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவாளராக மட்டுமே செயல்பட்டு இருக்கக்கூடிய ஏகலைவன் போன்ற ஆதரவாளர்கள் இப்படி கட்சியிலிருந்து விலகிறது அவங்களுடைய கட்சிக்கு பின்னடைவாக மட்டும் இல்லாம கட்சிக்கு ஒரு பெரிய கெட்ட பெயராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 2007 8 காலகட்டத்தில் தமிழ் தேசிய ஆதரவாளராக இருந்த ஏகலைவன் பார்த்தீங்கன்னா இனிமேலும் நான் அந்த விஷயத்தை பண்ணுவேன் அப்படின்னும், ஆனால் நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து சற்று விலகி நிற்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கேன் அப்படின்றத அவருடைய ட்விட்டரில் பதிவாக போட்டிருக்காரு. இந்த ஒரு விஷயத்திற்கும் கட்சிக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படின்னும், கட்சியோட எனக்கு எந்தவித முரண்பாடும் இல்லை அப்படின்றதையும் தெளிவாக ஒரு உறுதிப்படுத்தியிருக்காரு. இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவாளராக இருந்ததிலிருந்து விலகி இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒவ்வொரு நிர்வாகிகளுமே ஆராய்ச்சிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த விஷயம் குறித்து சாட்டை துரைமுருகன் அவருடைய யூடியூப் சேனலில் பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த ஒரு தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.